வணக்கம். சித்தேக்கர் உணவே மருந்து மருந்து உணவு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சைனஸ் நீர்க்கோவை பற்றி பேசுங்க, அதாவது அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா, ஹோம் ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் விளக்க பார்க்குறோம். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். சைனஸ் அப்படிங்கிறது புருவத்துக்கு மேலே மூக்குக்கு இந்த பக்கமும் மொத்தம் ஒரு 6 கிளாண்ட் இருக்குது. அந்த 6 கிளாண்ட் வந்து நமக்கு ஏதாவது ஒவ்வாது அலர்ஜியாக இருந்தது அப்படின்னா அந்த 6 கிளாண்டும் இன்ஃபர்மேஷன் அதாவது வீக்கம் அடைஞ்சிரும். அதனால தான் வந்து தலைபாரம், தலைவலி, அடுத்தது வந்து முடிஞ்சா வந்து நீரேற்ற மாதிரி தெரியறது, இந்த இடத்துலலாம் வலிக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய தும்மல் வர்றது, இது எல்லாமே இருக்கும். சைனஸ் கிளாண்ட் ஒன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஹோம் ரெமடியாக ஒரு சிலது சொல்கிறோம். அதெல்லாம் உடனே குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிக்கடி இந்த அலர்ஜி ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஒவ்வாது, அதாவது ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது வீட்டை சுத்தம் பண்ணாலே ஒரு அலர்ஜி வந்துடும். ஊதுபத்தி ஏற்றி வச்சாலும் அந்த சுவாசத்தை முகரும் போது அலர்ஜி வரும். சாம்பிராணி போட்டாலும் அலர்ஜி ஆகிடும். ஹேர் பொல்யூஷன் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அலர்ஜி ஆகிடும். ஜில்லுன்னு தண்ணி குடித்தா கூட ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ஒவ்வாத ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலும், பழங்கள் ஏதாவது சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகிடும். இது மாதிரி அலர்ஜி வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி குறையும் போது அவங்களுக்கு இந்த அலர்ஜி ஏற்பட ஆரம்பிக்கலாம். அடிக்கடி இந்த அலர்ஜி ஆகிட்டே இருக்கும்போது இந்த கிளாண்ட் எல்லாமே வீக்கம் அடைந்து அது வந்து சாதாரண நிலைமைக்கு திரும்பவே திரும்பாது. ஒரு சின்ன விஷயம், அதாவது சுக்கை வந்து நல்லா இழைச்சிட்டு நம்ம நல்லா நெத்திக்கு மேலே நல்லா 10 போட்டுக்கலாம். இந்த பக்கமும் 10 போட்டுக்கலாம். நைட் ஆனால் 10 போட்டு படுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க தலைக்கு குளிக்கும் போதும் ஒரு சிலருக்கு அந்த வீக்கங்கள் ஏற்படும். இந்த கிளாண்டெல்லாம் வீக்கங்கள் ஆகிடும், இன்ஃபர்மேஷன் ஆகிடும். அவங்க தலை குளிச்சு எப்பயாவது தலை குளிச்சாங்க அப்படின்னா முழுவதுமாக நல்லாவே காய வைக்கணும். எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அவங்க சீகக்காய் போட்டு நல்லா கழுவிட்டு தான் அந்த முடியை வந்து தலை குளிக்கவே ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க நல்ல தலையை வந்து நல்லாவே வெயிலில் காய வைக்கணும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாங்க, அவசரத்துக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் வெயிலில் காய வச்சாங்க அப்படின்னா, ஃபேனில் காய வச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நல்ல தலை முடியை காய வச்ச பிறகு தான் எண்ணெய் தடவை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்க தலையை வந்து நல்லா காய வைக்கணும். அலர்ஜி ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதே சித்த மருந்துகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற தைலம், நீர்க்கோவை மாத்திரை, இது எல்லாமே அவங்க தடவிக்கலாம். நீர்க்கோவை மாத்திரை தடவிக்கும் போது வெத்தலை சாறில் விதவிதப்பான தண்ணியில் நல்லா குழைச்சிட்டு நெத்திக்கு மேலே 10 போட்டுட்டு மூக்குக்கு இந்த 2 பக்கமும் நல்லாவே 10 போட்டுக்கலாம். நல்லாவே அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். நிரந்தர தீர்வு இது கிடைக்கணும். இந்த அலர்ஜின்னு சொன்னோம் இல்லையா, இந்த அலர்ஜியும் நமக்கு அலர்ஜி இல்லாமல் ஒவ்வும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா சித்த மருத்துவர் அணுகுனீங்க அப்படின்னா உடம்புல வந்து இம்யூனிட்டிக்கு, எதிர்ப்பு சக்திக்கு நிறைய மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஊதுபத்தி ஏற்றினா கூட அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும். சில பழங்கள் சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும். புளிப்புள்ள பழங்கள் சாப்பிட்டாலே அலர்ஜி ஆகிடும் அப்படின்னு. அது மாதிரி அலர்ஜியும் நம்ம குறைக்கணும். அடிக்கடி இந்த சைனஸ் கிளாண்ட்ஸ் வந்து வீக்கங்கள் ஏற்படக்கூடாது, இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சித்த மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. அந்த மருந்து மாத்திரைகள் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல வந்து இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி அந்த அலர்ஜியும் வராமல் பார்த்துக்கும். ஏதாவது அந்த ஒவ்வாது இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது இருந்தால் கூட ஒரு சிலருக்கு டக்குன்னு அந்த பழங்கள் சாப்பிட்டா கூட டக்குன்னு அந்த கிளாண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் நமக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி உருவாயிடும். அதே மாதிரி தினமும் இதை வந்து கவனமாக இருந்துக்கணும். அதாவது எதனால இந்த அலர்ஜி வருது அப்படிங்கிறத அது ஆரம்பத்தில் தவிர்த்துடணும். அந்த அலர்ஜியும் அதாவது அலர்ஜியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மருந்துகள் வேண்டாம் அப்படின்னு வீட்டில் தான் ஹோம் ரெமெடி அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரிலீஃபாக தான் இந்த 10 முறை எல்லாமே சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சில தைலங்கள் இருக்குது. அந்த தைலங்களை தேய்ச்சி குளிக்கும் போதும் இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே வீக்கங்கள் அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எது ஒத்துக்குது எது ஒத்துக்கலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் ஹோம் ரெமடியாகவும் செஞ்சுக்கலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு இமிடியேட் ரிலீஃபாக இருக்கும். பெர்மனன்ட் ரிலீஃபும் நமக்கு கிடச்சிடும். ஆரோக்கியமே வாழ்வோம். எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கிறேன் அனுப்புங்க.